Taste the Milky Mist ice cream. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்கள் வீட்டுக்காரங்க நைட்டு 2:45 நெஞ்சு வலி வந்துருச்சு. நானே 2 வீலரில் ஒரு உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ணால் செத்துருவார், பரவாயில்லையாம்மா. 6 மாதம் கூடயே இருந்து பாத்ரூம் போகிறது வர்றது எல்லாமே நான் தான். அவருக்கு டாய்லெட் போகிறது கழுவுறது எல்லாமே குழந்த மாதிரி. அவருக்கு நம்ம எதாவது பேசினாலும் புரியாது, எதுவுமே எதாவது சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும், அந்த மாதிரி தான். தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது. எனக்கு செல்லில் மேப் பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். வேணா சொன்னேன்மா, நீ கவலையே படாது, உனக்கு நல்லா நான் புரியுற வரைக்கும் உன் கூடையே வரமான்னு சொல்லிட்டு என் கூடையே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான். அன்னையிலேருந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தான் வேலைக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். வெள்ளிக்கிழமை நைட்டு கம்பல்சரி ஃபுல்லாகவே ஓட்டுவோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம். 4 மணி தான் வருவோம். பிள்ளைகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட நான் வாங்கி தரத்துக்கு நான் அவ்வளோ. நேற்று கூட பேண்ட்டு ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு. அதை ஊக்கு குத்தி போட்டு போனேன் என் சின்னம்மா. இதே கடங்காரங்க கேட்குறாங்க, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், டேட்டு கொடுத்துட்டாங்க, ஃபீஸ் கட்டி ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு அழுதுகிட்டே அப்புறம் பையன் பின்னாடி தான் வரான். நான் இருக்கும்போது நீ அம்மா அழுகுற. அப்போ அந்த வார்த்தை என்கிட்ட சொல்கிறேன். உதவி கேட்கணுன்னு போயிருக்கேன். அவங்களாம் என்னை ரொம்ப இது சொல்லக்கூடாது. இவ்வளோ கஷ்டமும் பசங்க படிக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் எப்படி பசங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் இந்த வேலையை நான் எனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ கம்பல்சரி வேலைக்கு போயிடணும். நான் இப்போ வெளில போனால் நீங்கள் நீயா நான் தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஷோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி குட்மா, அவங்களுக்கு தான்மா சிங்கப்பெண்ணுங்கிற பட்டம் கொடுக்கணும். சமீபத்தில் நம்ம நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோவை பார்த்துட்டு இப்படி ஒரு மகனா இப்படி ஒரு அம்மாவான்னு யோசிக்காத மக்களே இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான மதர் அண்ட் சன் டூவோடு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். முத்துலக்ஷ்மிமாவும் அவங்களோட சன் தமிழும் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம். நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி இவ்வளோ மெச்சோர்டாக ஒரு பையன் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா, ஒரு அம்மா இப்படி ஒரு குடும்பத்தை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்களேன். என் பேர் முத்துலட்சுமி. என் சொந்த ஊர் பெரம்பலூர். நான் சென்னைக்கு 24 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தாய் மாமன். எங்கள் அம்மாவோட கடைசி தம்பி, அவர் தான் நான் கட்டிக்கிட்டேன். நான் வளர்ந்த விதெல்லாம் கரண்ட் இல்லாத வீட்டில் குடிகார அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் வளர்ந்தோம் நாங்கள். நான் என் கூட பிறந்தவங்க 2 பேர், என்னோட சேர்த்து 3 பேர், ஒரு பொண்ணு 2 பையன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்ல ஹஸ்பண்டு. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமானவர். எந்த பழக்கமும் கிடையாது, கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. நல்ல மனுஷன். ஆட்டோ ஓட்டினார். அதுக்கப்புறம் எம்டிசியில் வேலை கிடச்சி கண்டக்டராக போனார். குடும்பம்னா கட்டுக்கோப்பா, இந்த செலவு இதுக்கு நான் அப்படி சிக்கனமாக பார்த்து குடும்பத்தை நடத்தினது தான் இந்த 24 வருஷம். 24 வருஷம் என்னை எங்கேயுமே எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு விடலை, எதுக்குமே விடலை. என்னை வேலைக்கெல்லாம் அனுப்பாத, வீட்லேயே இருக்கணும், நான் சம்பாரித்து கொடுக்குறதுல நீ அதை பாரும்பார். அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டார். பார்த்துட்டு பொண்ணு 10th முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் போகிற நேரத்தில் அவருக்கு கொரோனா வந்த டைமில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நைட்டு 2:45 நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சுற்றியும் சொந்தக்காரங்க தான். ஆனால் யாரையுமே எதுவுமே கூப்பிடாத நானே 2 வீலரில் ஒரு உட்கார வச்சு என் தம்பிக்கு விட்டு ஃபோனை பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டேன். நீங்களே 2 வீலரில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னேன்னா எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டேன். எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ஆகுமா அப்படின்னாங்க. சரிங்க சார், நாங்கள் கூட்டு ஃபேமிலியை நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டு கலந்து பேசிக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம், இப்போ இருந்ததுக்கு மட்டும் பில் செட்டில் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் சார்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்து மறுபடியும் நான் ஓமந்தூரில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே அழைச்சிட்டு போனேன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்க, அங்கே 5 டாக்டருங்கெல்லாம் பெரிய பெரிய டாக்டருங்க ஹார்ட் டாக்டரை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு அழைச்சிட்டு போகிறேன், அவங்க நைட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. காலையில் அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போய் அங்கே பார்த்தாங்க. இந்த சீடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆஞ்சிஓ இதெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு யாரும்மா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க சார். ஆப்ரேஷன் பண்ணால் செத்துருவார், பரவாயில்லையாம்மா அப்படின்னாங்க. ஹார்ட்டில் அந்த பெரிய ஹோல்ஸில் அடப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் தண்ணி விட்டு இது பண்ணி தாம்மா அந்த அடப்பெல்லாம் எடுப்போம். இவருக்கு அதில் பிரச்சனை இல்லை, ஹார்ட்டு மேலே ஓடுற நரம்பு மேலே தான் அவருக்கு
ஃபுல்லாக அடப்பு இருக்குது. 99% வந்து அவருக்கு அடப்பு இருக்குது. அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு நரம்பு அறுந்துட்டா கூட அவரை எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் நான் 4 பிள்ளைய வச்சுருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க, இது ஆப்ரேஷன் பண்ணால் நல்லதா இல்லை பண்ணாத இருந்தால் நல்லதான்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், லைஃப் லாங் அவருக்கு மாத்திரை தாம்மா, நம்ம சந்தோஷம் துக்கம் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னோடனே நான் அழுதுட்டு, டாக்டர் முன்னாடி அழுதா ஒன்றும் ஆக போகிறது கிடையாதும்மா, நாங்கள் உண்மையாக ஓப்பனாக வர சொல்லி எங்கள் வீட்டுக்காரை உட்கார வச்சுட்டு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த விஷயன்ட்டு, இதுதான் பிரச்சனை, இதுதாம்மா விஷயம், அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்கன்னு. அதுக்கப்புறம் இல்லை ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வாழ்க்கை எப்படி மாறுச்சுக்கா அந்த ஒரு நாளுக்கு அப்புறம்? தலைகீழாக மாறிடுச்சு. என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நம்ம வாழ்க்கை இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பார்த்துட்டு வந்து நான் வந்து மறுபடியும் பெரிய ஹாஸ்பிட்டலில் இவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாமே காலி. ஒரு ஆம்பளை 3 மாதம் வேலைக்கு போகல, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு ரொட்டேஷன் பண்ணி அப்படி இப்படி பார்த்து தள்ளாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மறுபடியும் பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த கை கால் வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அதிகமாக அலைஞ்சிட்டு தெரியுறேன். ஆனால் வந்து பணம் தான் செலவழிச்சதை தவிர ரெக்கவர் ஆகலை. ரெக்கவர் ஆகாத போது அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நான், சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வேஸ்ட்டு, அது கொஞ்சம் மெடிக்கல் செலவுகள்லாம் பைசா கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணி, சரி வீட்டில் இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி தான். நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு 3 நாள் போனேன். அதுக்கப்புறம் 3 நாள் வந்துட்டேன். ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் எங்கேயே வீட்டு வேலைக்கெல்லாம் கேட்டு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. ஆனால் அழுவேன், எப்படி இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சு நம்ம காப்பாற்ற போகிறோம், நம்மளால் இந்த பிள்ளைங்கள வச்சு எதுவுமே பண்ண முடியாது, என்ன தான் பண்ண போகிறோங்கிற ஒரு இது. 6 மாதம் கூடயே இருந்து பாத்ரூம் போகிறது வர்றது எல்லாமே நான் தான். அவருக்கு டாய்லெட் போகிறது கழுவுறது எல்லாமே குழந்த மாதிரி. அவருக்கு நம்ம எதாவது பேசினாலும் புரியாது, எதுவுமே இதாகாது. சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும், அந்த மாதிரி தான். தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது, தண்ணியெல்லாம் கொடுக்கணும். இப்படி தான் அவர் இதாக இருந்தார். 6 மாதம் வீட்டில் இருந்தால் யார் எப்படி பசங்களுக்கு சாப்பாடு அவரை எப்படி பார்க்குறது? அதான் வேலைலாம் கேட்டு பார்த்தேன். வீட்டு வேலைன்னா என் பையன் ஒன்று என்ன சொல்லிட்டான், வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் நீ போனால் செட் ஆகாதுமா உனக்கு, இருங்க நான் சொல்கிறேம்மா வேலைன்னு சொல்லிவிட்டு வந்து இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் ஓட்டினோம். வண்டி ஓட்டிட்டு எல்லாம் இவனே தான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதுலேயும் டிஷர்ட்டு பேகு எல்லாம் வாங்கி கொடுத்து உடனே வேலைக்கு போகலாமான்னு சொல்லி கிளம்பிட்டேன் 2 பேரும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ அம்மாவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? அம்மாவுக்கு தான்க்கா ஃபுல் சப்போர்ட்டேண்ணா. எப்போவுமே அப்பா அப்படி இல்லைனாலும் அம்மாவுக்கு தான்க்கா சப்போர்ட் பண்ணுவேன். அம்மா செல்லம் நீங்கள்? ஆமாக்கா. அதுக்கப்புறம் அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ இல்லை நம்ம இந்த ஐடியா கொடுப்போன்னு எப்படி தோணுச்சு? நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எல்லாம் வண்டியில் போவாங்கக்கா, பின்னாடி பேக் கட்டிருப்பாங்களா, ஸ்விக்கி ஜொமேட்டோ அது மாதிரி இது டன்ஸோ அது மாதிரிலாம் போட்டிருக்கோம். சரி போய் கேட்டேன் ஒரு நாள், அப்போதான் சொன்னாங்க இது ஃபுட் டெலிவரிப்பான்னு. சரி ஓகேண்ணா ஃபுட் டெலிவரினா எப்படின்னான்னு கேட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்ல கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல் நாள் வந்து பையன் இது மாதிரி ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரியாதுப்பா வேலை, இந்த வேலை எனக்கு. நான் செல்லு வந்து யூடியூப் மட்டும் தான் பார்ப்பேன், அது மட்டும் தான். அப்போ ஒரு செல் தான், அது மட்டும் தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு செல்லில் மேப் பார்க்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன சொன்னேன்மா நீ கவலையே படாத, உனக்கு நல்லா நான் புரியுற வரைக்கும் உன் கூடையே வரமான்னு சொல்லிட்டு என் கூடையே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான் அன்னையிலேருந்து. தமிழ் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரணும், அதுக்கப்புறம் அம்மாவோட போகணும், நிறைய வேலை இருக்குது, அதுக்கப்புறம் ராத்திரி புறா இதில் நீங்கள் எப்போ விளையாடுவீங்க? உங்களுக்கான நேரம் எப்போ கிடைக்கும்? விளையாடுறது ஸ்கூல்லேயே விளையாண்டுப்பேன்க்கா, பசங்க கூட ஸ்கூல்லேயே விளையாண்டுப்பேன். ஸோ மிச்ச நேரம் ஃபுல்லாக அம்மா கூட இருப்பீங்க. சொல்லுங்க, அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அது சொல்ல முடியாதுக்கா, அம்மாவை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்க்கா, ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரி வந்து அம்மாவோட ஃபர்ஸ்ட் டே நீங்க போறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்ச அந்த நாள் எப்படி இருந்தது? ஆர்டர் கிடைச்சோடனே ஓ இப்படிதான் ஆர்டர் வருமோ அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே அது எடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போய் கொடுத்தேன்.
உடனே கஸ்டமர் ரொம்ப வெரி தேங்க்யூன்னு சொன்னாங்க. நீங்க வந்து கொடுக்கறதுக்கு ஃபுட்டு கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்களா? ஆமாக்கா, என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சார் நான் இல்லை சார், அம்மா ஓடுறாங்க சார், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் சார்னு சொன்னேன். உடனே சூப்பர்ப்பான்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி எல்லாருமே அப்படிதான் ஆச்சரியப்படுவாங்க இல்லையா? ஏன்னா யாருமே இப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கூட இப்படி வந்து டெலிவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் கஸ்டமர்ஸுமே வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டு அதை உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களாக்கா? சொல்லியிருக்காங்க, நல்ல பையன்மா, அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறான்னு அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அப்பயே நான் கொண்டு போய் ஃபுட்டு இவன் கொண்டு போய், நீ இருமா, நீ வராதம்மா, எத்தனை மணியாக இருந்தாலும் இவன் ஏறிடுவான், நீ இருமான்னு சொல்லிட்டு ஏறி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரோடய வெளில வந்துடுவான், கீழே வந்துடுவான். ஏன்னா அடுத்த ஆர்டர் போட்டான் போகலாமா அப்படிம்பா. நான் வண்டி ஓட்டுறது மட்டும்தான், மீதி எல்லாம் இவன் தான் பார்ப்பான். இவன் கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து வரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிடுவான், இந்த இடம் தான் சொல்லி அங்கேயே நிப்பாட்டிடுவான். எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் நான் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு போகலான்னு, ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தான் வேலைக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். போக ஆரம்பித்து சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை நைட்டு கம்பல்சரி ஃபுல்லாகவே ஓட்டுவோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம், 4 மணி தான் வருவோம். நைட்டு ஃபுல்லாக ஓட்டும் போது பயம் இருக்காதா ராத்திரி வண்டி ஓட்டுறதுக்கு? இல்லை, அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது. அப்பயும் சொல்லுவான், அம்மா பேய் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுடா, நம்ம தாண்டா பேய், நம்ம தான் பேய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தமிழ்னியா, நீ வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட் 4 மணி வரைக்கும் ஓட்டுவோம். விடிய காலையில் 4 மணி வரைக்கும் ஓட்டும். அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குன்றப்போ ஏதாவது ஒரு நாள் இந்த ஒரு நாள் வந்து எதிரி கூட நடக்கக்கூடாது, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு யோசிச்ச நாட்கள் இருக்கா? நினச்சிருக்கேன். எப்படின்னா 24 வருஷம் நம்ம வீட்டில் இருந்துட்டு இப்போ வந்து கடவுள் நம்மளை ரோடாக சுத்த விட்டுட்டானே, அந்த சமயம் நான் நினச்சேன், நம்ம எல்லாத்துக்கும் யார் என் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாத்துக்கும் நல்லா கவனிப்பேன். யார் வந்தாலும் தண்ணி டீயாச்சும் வாங்கி கொடுத்தாச்சும் அனுப்புவேன் நான். அப்படி பார்த்தா நம்ம இன்னைக்கு நம்ம ரோடாக சாப்பாடு ஒரு ஹோட்டலில் எடுத்து ஒரு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறது. கடவுளே அப்போ நினச்சேன், கடவுளே நம்ம எதிரி கூட இந்த நம்ம எல்லாம் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இவ்வளோ கஷ்டமும் பசங்க படிக்கணுன்றதுக்காக, இவ்வளோ கஷ்டமும் பசங்க படிக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் எப்படி பசங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் இந்த வேலையை நான் எனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ கம்பல்சரி வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வேலைக்கு போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வேலை பார்க்குறது வந்து கிடைக்குதாம்மா காசு? இந்த மேனேஜ் பண்ண முடியுதா? வீடை ஓட்ட முடியுதா? பசங்களை படிக்கவும் வச்சுட்டு முடியுது. ஆனால் அதை மீறி கடன் ஒன்று இருக்குல்ல, அதுதான் என் கழுத்தை நெரிக்குது. 3 லட்ச ரூபா இருக்கு. 3 லட்ச ரூபா ஓடிட்டு இருக்கிறேன். 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, ப்ளஸ் வீட்டு வாடகை இதெல்லாம் இருக்குது, பசங்க சாப்பிடணும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட நான் வாங்கி தரத்துக்கு நான் அவ்வளோ ஒரு இது. காசு இருந்தால் ஒரு கடங்காரன் வந்து நம்மளை கத்திடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு எடுக்கலாமா, இதெல்லாம் முடிவிட்டு எடுத்து தரேன். ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்ம் தான் போட்டிருக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறதே போடுமான்னு சொல்லி ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்மை நேற்று கூட ஃபேண்ட்டு ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு, அதை ஊக்கு குத்தி போட்டு போனேன். என் சின்ன மகன் என்கிட்ட கேட்கல, அம்மா யூனிஃபார்ம் கிழிஞ்சிருச்சு எனக்கு வேறு வாங்கி கொடுமான்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. அவள் என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும்மா நான் ஊக்கு குத்திக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு பின்னை எடுத்து 3 சுற்றுலையும் குத்திட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அந்த ஊக்கெல்லாம் ஊற்றுட்டு நான் தச்சு கொடுத்து போட்டு போமான்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நான் பண்ணேன். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து வந்து நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, பையனும் கூடவே வராருன்றப்போ என்னைக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் இப்படி ஒரு ஃபுட்டை வந்து நம்ம பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும், நம்மளும் எது சாப்பிடணுன்ற ஒரு சின்ன ஆசை எங்கேயாவது வந்திருக்காங்க? ஆசை இருந்திருக்குது என் பிள்ளைங்க. ஆனால் அதை எடுக்க இவன் ஃபுட்டு தான் எடுக்க போவான், ஆனால் கேட்கல மாட்டாங்க, சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்லுவேன் சாப்பிட்லாம்டா, காலம் மாறு, சாப்பிட்லாம் கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு ஆசை நிறையாவே இருக்குது, பிள்ளைங்க இதை கேட்டுச்சு, இதை வாங்கி கொடுக்கணும், இதை பண்ணணும், இதை செய்யணுங்கிறது. நம்ம பிள்ளைங்களே இப்படிலாம் எடுத்துக்கிட்டு வரணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அது என்னால் இப்போ முடியவே முடியாது. சின்ன மக ஒரு வாட்டி இப்போ சொன்னான், தமிழ் பிறந்தநாள், இவன் பிறந்தநாள் 2ஆம் தேதி வந்துச்சு, அம்மா நம்ம எப்பொழுதும் கணேஷ் மகன் ஹோட்டலுக்கு போகலாம்மா, நம்ம போகலாமாம்மாங்க, அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கவே காசு இல்லை, நீ ஹோட்டலுக்கு போகலாங்கிற, பார்த்துக்கலாம் பாப்பா, அப்பா வேலைக்கு போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னோன்னே கம்முன்னு ஆயிட்டேன். எனக்கு அங்கே சாப்பிடணும் போல இருக்குதுமான்னு சொல்லி சொன்னேன். விட 50 ரூபா இருந்தால் ரோட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாம், விடு கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் அடைச்சிட்டு. ஆசை இருக்குது பசங்களுக்கும், என்கிட்டயும் சொல்லியிருக்கு, ஆனால் அதை நான் தடுத்து தான் விட்டுருக்கிறேன்.
இப்போ வேணாமா? எந்த ஒரு அம்மாவும் கேட்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்க காதால கேட்டிருக்கீங்க. அந்த நாளை பத்தி சொல்லுங்க. அது அதான் சொல்கிறேனே நான், அதெல்லாம் நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாத வார்த்தை. இதே கடன்காரங்க கேட்குறாங்க, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், டேட்டு கொடுத்துட்டாங்க, ஃபீஸ் கட்டி ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னு அழுதுகிட்டே போகிறேன். பையன் பின்னாடி தான் வரான். 100 அடி ரோட்டில் தான் சொல்கிறான், நம்ம பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் சொல்கிறான். அம்மா அழுதுகிட்டே போகிறேன். அம்மா ஏம்மா அழுவாதம்மா அப்படின்னு. நீ கவலையே படாதம்மா, நான் இருக்கலம்மா, நான் இருக்கும்போது நீ ஏம்மா அழுவுற? அப்போ அந்த வார்த்தை என்கிட்ட சொல்கிறான். பெரிய வண்டி கிண்டி வந்துச்சுன்னா, கார் கீர் வந்துச்சுன்னா தள்ளி விட்டுருமா, தள்ளி விட்டு நான் அப்படி போயிட்டேன்னா காசு ஏதாச்சும் தருவாங்களாம்மா, அதை வச்சு அக்கா ஃபீஸ் கட்டிடு, கடனை கொடுத்துரு, நீங்கள்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னான். இந்த பேட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் அழாத பேசுங்கம்மா, அழுதிங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு பெத்த தாய், ரோட்டில் போகிற யாரோ சொன்னால் கூட எனக்கு அழ வரும். ஆனால் என் பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அழ நிப்பாட்ட முடியாது. அது நினச்சி பார்த்து நானே அந்த வீடியோலாம் பார்த்து நானே அழுதுருக்குறேன். நம்ம பிள்ளை இப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு. இது யாருக்குமே தெரியாது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் இந்த வீடியோவை பார்த்து தான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் தெரியும். பிள்ளை இப்படி சொல்லியிருக்கிறான், கான்ஃபிடென்ட் கொடு, அந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் சொல்லித்தரணுன்னு சொல்ல. அவனா சொன்ன வார்த்தை, நான் அலறதை பார்த்துட்டு பிள்ளையா சொன்ன வார்த்தை. என்ன நினச்சி சொன்னானோ தெரியல, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லணும்னு என்கிட்ட டக்குன்னு சொல்லிட்டான். அப்பயே வண்டி நிப்பாட்டி, தமிழ் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, பிச்சை எடுத்தாச்சும் உங்களை நான் காப்பாற்றிடுவேன், அந்த வார்த்தை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அழுவாதீங்கம்மா, பார்த்துக்கலாம் எதுனாலும். அது ஆரம்பத்துலேருந்தே 4 பசங்களும் அதே தான். 4 பசங்க 3 பேர் தானே? இல்லை, என் தம்பி பொண்ணு ஒன்று நான் அதை சொல்லவே இல்லைல்ல. நான் என் தம்பி பொண்ணை அழைச்சிட்டு வந்து இங்கே படிக்க வைக்கிறேன். உங்க 3 பொண்ணுங்களை என் 3 பசங்களை இல்லாம என் தம்பி பொண்ணையும் அழைச்சிட்டு வந்து படிக்க வைக்கிறேன். வெளியிருந்து பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. ஆனா பரவாயில்ல, நான் படிக்க வைக்கணும்னு உங்க தம்பி பொண்ணையும் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறேன். ஏன்? அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே, எங்கள் அப்பா குடிகாருன்னு. அவங்க அப்பாவும் என் தம்பியும் குடிச்சிட்டு வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ணுவான். அதை பார்த்து அந்த பொண்ணு என்ன மாதிரி படிப்பில் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அழைச்சிட்டு வந்து படிக்க வைக்கிறேன். சொல்லிட்டேன். அவன் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா வேற வழி இல்லை. அவன் செய்கிற வேலை வந்து மூட்டை தூக்குறான். காலில் இது வரைக்கும் செருப்பே போட மாட்டான். எவ்வளோ வெயில் அடித்தாலும் செருப்பு இல்லாமல் தான் நடப்பான். அந்த காலே காப்பு காய்ச்சி போச்சு. அதனால அவன் வந்து அந்த தூக்குற மூட்டை வந்து ஒவ்வொரு மூட்டை 75 கிலோ 100 கிலோ இருக்கும்போது அவன் உடம்பு வலி நியாயமானது தான். ஆனால் குடிச்சிட்டான்னா வீட்டில் பிரச்சனை பண்ணும். அவன் உடம்பு வலி நியாயமான வலி. ஆனால் குடிச்சிட்டு வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இதை சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாத, நான் இருந்த சூழ்நிலை என் தம்பி பொண்ணு இருக்கக்கூடாது, படிக்காத இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவள் படித்தானா அவள் தம்பி தங்கச்சா பாப்பா, அவள் குடும்பத்தை பாப்பா, அப்படிங்கிற ஒரு இதில் நான் அழைச்சிட்டு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, 4 பேரையும் படிக்க வைக்கணுன்ற ஒரு ஓட்டத்தில் இருக்கீங்கன்றப்போ இப்போ காசு தான் பிரச்சனை அப்படின்னா யாரையாவது உதவி கேட்டிருக்கீங்களா? உதவி கேட்கணுன்னு போயிருக்கேன். அவங்களாம் என்னை ரொம்ப இது வந்து சொல்லக்கூடாது. என் பெரிய மகளும் நான் தான் போய் காலேஜ் ஃபீஸுக்கு கேட்டேன். நாயை விரட்டுற மாதிரி விரட்டி அடித்தாங்க. இதே ஊரில் இதே பெரிய லெவலில் தான் இருக்கிறாரு அவர். அது என்னால் தாங்கவே முடியாத வார்த்தை. என் பொண்ணு அந்த இடத்துல அப்படியே அசிங்கப்பட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வந்தான். எனக்கு படிப்பே வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டான் என் பெரிய மகன். இப்படி தான் கேட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாதும்மா, நான் இப்போயே நான் வேலைக்கு போகிறேம்மான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதையும் மீறி நான் படிக்கலை, நீ படித்து ஆகணும், நீ படிச்சின்னா உன் எதிர்காலத்துக்கு நல்லது, எங்களுக்கு வேணாம், நீ உன் எதிர்காலத்தை பார்த்துக்கலாம், என்ன மாதிரி இந்த வேலைலாம் செய்ய வேண்டாம், நீ படிக்கலைன்னா 10,000 12,000 தான் சம்பளத்துக்கு போவ, படிச்சின்னா நல்ல வேலைக்கு போவ, உன் தம்பி தங்கச்சி நல்லா பார்ப்பேன், குடும்பத்தை மேலே தூக்குவேன். இப்போ நான் படுற கஷ்டத்தை நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்,
நீ இதுக்கோசரமாச்சும் கட்டாயம் படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கடை வாங்கி அவளை கொண்டு போய் நான் காலேஜில் சேர்த்தேன். அம்மா வந்து நிறைய வேலை பார்த்து எப்படியும் என் பசங்களை வந்து படிக்க வச்சிடணும், படிச்சுட்டா அவங்க வந்து முன்னேறிடுவாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்னு ஆசை? நீங்க வந்து கிளாஸ்ல எப்படி படிப்பீங்க? ஐஏஎஸ் ஒரு 15 to 20 இந்த ரேங்க் இருப்பேன்க்கா. 70 என் கிளாஸ்ல மொத்தம் 74க்கா. ஓ 74 பேர்ல டாப் 10 டாப் 20ல வந்துடுறீங்க. 20 இல்லை 22 இல்லை 18 15 அது மாதிரிக்கா. அந்த மாதிரி வந்துடுவீங்க. சூப்பர். ஐஏஎஸ் ஆகணும். ஐஏஎஸ் ஆகி அம்மாவை எப்படி பார்த்துக்க போறீங்க? அம்மாவையா? அம்மா எனக்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னா அம்மாவுக்கு ஒரு வீடு, ஒரு புது வீடு, இந்த இது இந்தியாவிலே யாருமே கட்டாத மாதிரி அம்மாவுக்கு சூப்பரா ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்கக்கா. இன்னைக்கு நீங்க 2 பேருமே செம்மையா ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ எப்படி இருக்கு நீயா நான் போனது, அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? நான் இப்போ வெளில போனேன்னா நீங்கள் நீயா நானால தானே வந்தீங்க அப்படின்னு நீ கேட்குறாங்க. ஒரு ஃபுட்டு கொடுக்க போனால் கஸ்டமர் என்னை கேட்குறாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஷோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி குட்மா, அவங்களுக்கு தான்மா சிங்கப்பெண்ணுங்கிற பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை எடுத்துகிட்டு வர ஒரு 4 லேடிஸ் நின்றுட்டுருக்குறாங்க. சாப்பிட்டு வந்து இறங்கியிருக்காங்க. என்னை அங்கேருந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து நீயா நானால வந்து நான் ஃபுட்டை வாங்கிட்டு வரேன், என்னை பார்த்துட்டு நீங்கள் நீயா நானால தானே வந்தீங்க அப்படின்னு என்னை கேட்குறாங்க. ப்ரௌடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ நீயா நானாவுக்கு போனதுனால என்னை திரும்பி பார்க்க வச்சது என் குடும்ப கதை வந்து வெளியில் வந்துருக்கு, என்னோட கஷ்டங்கள் வெளியே வந்திருக்கு. இதுதான் உண்மை. நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்களை பார்த்தாங்களா, கேட்டாங்களா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கக்கா. என்ன கேட்டாங்க? இது என்னடா டிவிலாம் வர அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, இல்லைடா அது அம்மா கூப்பிட்டாங்கடா, அம்மா கூட வேலைக்கு போகிறதுனால அப்படின்னு சொன்னா உடனே மிஸ்ஸுங்க கேட்டாங்க, அப்புறம் சாருங்க கேட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சுக்கா எனக்கு. அப்போ தமிழ் நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ஷூட்டுக்கு போகும்போது? கோபிநாத் அண்ணாவோட சேர்லேயே நீங்கள் உட்காந்துருந்தீங்க இல்லையா? ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம், கொஞ்சம் செம பயம்க்கா எனக்கு. நாங்கள் அம்மா கிட்ட அம்மா நான் வரலதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அம்மா கிட்ட வீட்டில் இருக்கும்போது சொல்லிட்டேன், அம்மா நான் வரலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நாங்கள் மைக்கில் ஏதாச்சும் சொன்னா எனக்கு பிடிக்காதுமா. ஸ்கூல்ல கூட மைக்ல பேச மாட்டேக்கா, பயமா இருக்கும் அவ்வளவு பேர் முன்னாடி பேசுறதுக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணு படிக்கணும், என் பையன் படிக்கணும், அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லி இன்னைக்குமே போராடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் சொல்லணும்க்கா. இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்க பொண்ணா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பரா அவங்க எல்லாரையுமே பார்த்துக்க போறாங்கன்றது நான் வந்து இன்னைக்கு நம்புறேன். ஐம் ஷூர் நிறைய பாக்குற மக்களுமே உங்களுக்கு நிறைய ப்ரே பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லாவே நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அந்த ஷூட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்லாம் வர கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு தூணா இருக்காரு தமிழ் உங்க பையன். அவருக்கு ஏதாவது குட்டியா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் தான் வந்து நாங்க வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட வரான்னு தெரியல, சாப்பிடுவீங்களா? சாக்லேட் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஓகே, அக்கா கிட்ட தங்கச்சிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஓகே, ஹை ஃபை. சூப்பர், தேங்க் யூக்கா. Taste the Milky Mist ice cream. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.